வணக்கம். இன்றைய அவசர உலகில் அவசியமாக செய்ய வேண்டிய செயல்களையும் காலத்தின் கோலத்தால் எது நாகரிகம் என தெரியாமல் அநாகரிகமாக நடந்து உடல்நலக்கேட்டிற்கு வழிவகுக்கும் செயல்களை செய்யும் இன்றைய தலைமுறையினர் பலரை கண்டித்து வேடிக்கையாக கூறப்பட்டிருக்கும் பழமொழிதான் யானை பல் துலக்கிட்டா சாப்பிடுறது. இதனை அறிவியல் கண்ணோட்டத்துடன் விளக்குவதே இக்காணொளியின் நோக்கமாகும். உயிரினங்களில் மனிதனை தவிர வேறு எந்த உயிரினமும் பல் துலக்குவது கிடையாது. ஏனெனில் விலங்குகளானது இயற்கையில் கிடைக்கும் உணவுப் பொருட்களை அதை அவ்வாறே அதே தன்மையோடு உண்ணுகின்றன. அதைப்போல் குடிப்பதற்கு நீரைத் தவிர வேறு எந்த பானமும் இவைகள் அருந்துவதில்லை. இவ்விலங்குகளைப் போன்றே யானையானது இயற்கையில் கிடைக்கக்கூடிய தாவர உணவினை அதன் இயல்பு மாறாமல் அவ்வாறே உண்கின்றன. இவ்வுணவுப் பொருட்களை உண்ணுவதற்கு தகுந்தவாறு அதன் வாயில் செங்கல் அளவில் பெரிய பற்களை காணலாம். யானையின் வாழ்நாளில் அதற்கு 6 ஜோடி பற்கள் முளைக்கின்றன. இவை வாய்க்குழியின் தாடையின் பின்புறத்தில் முளைத்து சிறிது சிறிதாக வளர்ந்து முன்னோக்கி நகர்ந்து விழும் பொழுது அதே இடத்தில் புதிய பற்கள் தோன்றும். இவ்வாறு முளையும் பற்களானது முந்தைய பற்களை விடவும் பெரியதாக இருக்கும். இப்பற்கள் தான் யானையின் வாழ்நாள் திறனை அதிகரிக்கின்றன. இவ்வளவு பெரிய பற்களை கொண்டுள்ள யானைகளே பற்களை துலக்காமல் உணவினை உண்ணும்போது சிறிய பற்களை கொண்டுள்ள நாம் ஏன் பற்களை துலக்க வேண்டும் என்ற கேள்விக்கான பதிலை நாம் தெரிந்து கொள்வதும் அவசியம்தானே. யானை பல் துலக்கிவிட்டுத்தான் உணவு உண்ண வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏனெனில் யானையானது உணவினை உண்ணும் பொழுது அவ்வுணவினை அதன் பற்களில் வைத்து மேலும் கீழுமாக நன்கு அரைத்து உண்ணுவதால் அதனால் ஏற்படுகின்ற உராய்வின் காரணமாக உணவுத் துகள்கள் பற்களின் இடுக்கில் நுழைவதில்லை. மேலும் வாயில் சுரக்கப்படும் உமிழ்நீராலும் பற்கள் அடிக்கடி சுத்தம் செய்யப்படுகிறது. ஆனால் நாம் பல் துலக்கிவிட்டுத்தான் உணவினை உண்ண வேண்டும். ஏனெனில் பெரும்பாலும் நாம் வேக வைத்த உணவுப் பொருட்களையே பற்களின் உதவியுடன் மென்று உண்ணுவதால் உணவில் உள்ள மாவுப் பொருட்கள் பற்களின் இடுக்கில் தங்கிவிடுகின்றன. மேலும் வாயில் உள்ள பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்கள் மாவுப் பொருட்களை சிதைத்து அமிலம் போன்ற பொருட்களை உருவாக்குவதாலும் மேலும் இரவு நேரங்களில் சுரக்கப்படும் உமிழ்நீரின் அளவு குறைவதால் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை பல்கி பெருகுவதால் ஒரு விதமான துர்நாற்றம் ஏற்படுகிறது. இதை தவிர்ப்பதற்காக நாம் அவசியம் பல் துலக்கியே ஆக வேண்டும். மனிதனை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது பகுத்தறிவு என்ற 6ஆம் அறிவுதான். இந்த பகுத்தறிவு என்பது சிந்தித்தலின் மூலமாக மூளையில் எண்ணங்களின் விளைவாக வெளிப்படும் செயல்களே. காலையில் எழு, பல் துலக்கு, குளி, சுத்தமான ஆடை அணி என நமக்கு அறிவுரை கூறிய நம் முன்னோர்கள் கலாச்சார சீரழிவினால் சிக்கித் தவிக்கும் இன்றைய தலைமுறையினர் பலருக்கு அறிவியல் பழமொழி கொண்டு எது நாகரிகம் என்ற உண்மையினை விளக்கி ஆரோக்கியத்துடன் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் நாமும் நம் சந்ததியினரும் வாழ அறிவுறுத்துகிறார்கள். நன்றி.